இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்தபடினால கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாமும் சில காரியங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், மீகா 4:10 கடைசி 2 லைனில் பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். எங்கெல்லாம் ஊழியர் சொன்னது போல நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம் பலவிதத்தில் சத்துருக்களின் சூழ்ச்சியினால் நாம் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் அங்கெல்லாம் அவர் உன்னை உங்களை என்னை எங்களை ஹல்லேலூயா அவர் மீட்கும்படியாக அதிலிருந்து விடுவித்து பாதுகாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வருகிற மாதமாய் இந்த மாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? சீயோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. அழுதாலும் பிள்ளை அவதான் பெற்றுக்கணும். உங்களுக்கு வாலிபராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், ஸ்தோத்திர பொறுப்புள்ளவர்கள் அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த வேலையில் பொறுப்புகளை கொடுத்துருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் அதில் நன்றாக ஸ்தோத்திரம் அதன் காரியங்களில் நம்ம அதிகமாய் பாரப்பட வேண்டிய மாதமாய் இந்த மாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மேலோட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை வருகிற பலவிதமான சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணியும் இந்த மாதத்தில் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஸ்தோத்திரம் ஒரு பிரசவ வேதனை எப்படி இருக்குமோ, சடிதில் பெற்ற பிறகு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அதை பார்த்த பிறகு. ஆனால் நம்முடைய இமைப்பொழுது கைவிட்டேன் உருக்கமான இறக்கங்களில் அதுபோல் சிற்றின காரியங்களில் நமக்கு வருகிற அந்த காரியத்தில் இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை விடுவித்து தூக்கி எடுத்து மகிழ பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. இதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னென்றால் உபாகமம் 33:29, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த மாதம் இச்சகம் பேசி அடங்க போகிறது. ஆனால் நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை? சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குகிற மாதம். ஹல்லேலூயா. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பு. அவர்கள் நமக்கு கொடுத்த காரியங்களிலிருந்து நாம் அவைகளை ஜெயிக்க திராணியும் ஞானத்தையும் பலத்தையும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். யார் நாம்? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், விடுவிக்கப்பட்ட கூட்டம், சுகம் பெற்ற கூட்டம், தெய்வீக பலத்தையும் தெய்வீக காரியங்களில் நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நாம் யார்? பாக்கியவதிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் நாம் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. பாக்கியத்தின் சந்ததி நாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதில் கலிகூற பண்ணுவாராக நம்மை. ஹல்லேலூயா. நம் வேதனைப்படும் பொழுதெல்லாம், துன்பப்படும் போதெல்லாம், துக்கப்படும் பொழுதெல்லாம் நான் யார்? பாக்கியவதி. எப்படி? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதியை நேசராய் கொண்டிருக்கிறேன். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற வசனத்தினால நாம் ஸ்தோத்திரம் நாம் வளர்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயாவுடைய பிரசனத்தினால் அபிஷேகத்தினால நாம் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுகிறோம்? பலப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரமுடைய சத்துருவின் கயிறுகளை தகர்த்தெறியும்படி அவருடைய அக்கினி நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்ற, நீ யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து விடுவிக்க போகிற தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீயும் நானும் நாமும் எல்லாரும் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஸ்தோத்திரம் ஒப்பிட்டு பார்ப்போம், ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நாம் இப்படி இந்த நாட்களில் ஒப்பிட்டு பார்த்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாராக இருக்கிறாராம்? மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வேத வசனம் ஒவ்வொன்றும் நம்மை மகிமைக்குள் நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க செய்கிற ஸ்தோத்திரம் வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறாரு, சத்துருக்கள் என்ன பண்ண போகுது? இச்சகம் பேசி அடங்க போகிறது, அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஹல்லேலூயா.
அவருடைய எல்லா மேன்மைகளை நீங்கள் எதிர்த்து நின்று அவைகளை சுதந்திரத்து கொள்ள போகிற மாதமாய் தேவன் நமக்கு இந்த மாதத்தை கொட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 5:44 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் என்ன பண்ணணும்? சிநேகித்த வேண்டும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். தெய்வீக அன்பினால் அன்பில்லாத இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்து அதற்கு காரணமாக இருக்கிற மனிதர்கள் எல்லாம் மனிதருக்குள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவி, அவர்களை அல்ல, அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் ஆனால் மனிதர்களை நேசிக்க வேண்டும். அந்த மனுஷனுடைய அறியாமையினாலும் அவருடைய ஸ்தோத்திரம் இயலாமையினாலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த பொல்லாத ஆவியினாலும் நம்ம எதிர்க்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களாய் நாம் என்ன வேண்டும் செய்ய வேண்டும்? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். நீதிமொழிகள் 25:21 நம்ம எடுத்துக்கொள்ளவோம். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அவர்களுக்கு என்ன பண்ணோம்? நம்ம ஸ்தோத்திரம் நேசித்து அன்பு கூர்ந்து அவர்களை சத்ருவாய் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், அவளுக்குள் இருக்கிற அந்த ஆவி தாமே இப்படி. நாம் ஸ்தோத்திரம் மனிதர் நமக்கு சத்ருவே அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் பிசாசின் தந்திரங்கள் அவர்களுக்குள் இருந்து ஏவி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அது எப்படி? ஒரு மனுஷன் எதனால பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையினால். அந்த வார்த்தையினால் நாம் பிழைத்து ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையினால் புசிக்க தண்ணீர் கொடு என்றால் பரிசுத்த ஆவியினால் ஜெயிக்க வேண்டும். சமாதானத்தினால் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஜனங்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியை ஸ்தோத்திரம் நாம் ஜெயங்கொள்ள செபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அவர்களுடைய எல்லா கிரியைகளையும் நாம் எதிர்த்து நிற்க, அவர்களுக்கு விட்டு கொடுக்க ஸ்தோத்திரம் அவர்களில் நம்ம அந்த காரியங்களை சாந்தமாய் ஸ்தோத்திரம் நம்ம அவர்களுக்கு பகுத்து போதிக்கத்தக்கதான ஒரு தாழ்மையின் பொறுமையின் அறிவின் ஞான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகம் 28:7 ஒரு வழியை சத்துரு வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? 7 வழியாக ஓடி போவான். ஹல்லேலூயா. சத்துருக்கள் எத்தனை ஏராளம் தாராளம் இருந்தாலும் அவன் நிற்க முடியாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவனை என்ன பண்ண முடியாது? நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏன்னா சிலுவையில் அந்த சத்ருவை ஜெயித்தவர் நம் ரட்சிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் அதிபதி நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சிலுவையின் பாடுகளை நாம் நோக்கி பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்த நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அவன் ஒரு வழியாய் வருவான், ஆனால் 7 வழியாக ஓடி போகும் வழியாய் தேவன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் எதிராக என்ன செய்வாராம்? சத்துருக்கள் மத்தியில் சங்கீதம் 23:5 பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். நாம் ஒன்றுமே செய்யவே வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு சொல்வதென்றால், சத்துருக்கள் மத்தியில் நான் பந்தி ஆயத்தப்படுத்துவேன். ஆனால் நீ சத்துருவோடு ஸ்தோத்திரம் போராடாது. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு? தேவ சித்தத்தை செய்ய நாடு. ஹல்லேலூயா. மறுபடியும் வருவோம். மீகா 4:10 வருவோம். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்பட்டு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் நம்மை கொண்டோன் கர்த்தர் விடுவிக்கும் காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விடுதலை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியான எங்கே வேண்டும்? உங்கள் விடுதலை நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்தவர்களாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கும், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் அன்புக்குள்ளாக நிறைந்தவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில் நிரம்பினவர்களாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்தவர்களாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த நிறைவின் அபிஷேகம் தானமே நம்மை கொண்டு அவர் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் தான் அவருடைய சுதந்திரங்கள், அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என்ன சொன்னார் தெரியுங்களா? வருத்தப்பட்டு
பாரம் சுமக்கிற எல்லாரையும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, சாந்தமாய் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நுகத்தை நாம் இந்த நாளில் சுமந்து சத்துருக்கு எதிர்த்து நின்று பொய்யை வென்று உண்மை உத்தமத்தை கடைபிடித்து அசுத்தத்தை களைந்து பரிசுத்தத்தில் ஜீவித்து சத்துருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்குது, சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் அது? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த மாதத்தில் எழுந்து நிமிர்ந்து நின்று இயேசுவின் நாமத்தில் அநேக அற்புத அடையாளங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். எழுந்து கட்டுவோம் பரலோக ராஜ்யத்தை. மீதியான எல்லாவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வாராக. கர்த்தருடைய வசனம் இவனமாய் சொல்லப்பட்டிருக்குது, நீங்களோ நானும் இதற்காக ஸ்தோத்திரம் அம்பாரப்பட்டு போராடி நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணோம்? பிரசவ வேதனைப்பட்டு என்ன செய்யணும்? அம்பாயப்பட்டு வேதனைப்படு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அந்த சத்துருவின் எல்லா சூழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்திற்குள் என் தேவ ஜனங்கள், என் குடும்பத்தை, என் சபையை உட்படாதபடிக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்க, அந்த சத்துருவின் கிரியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட கர்த்தரிடத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நாம் அதிகமாய் ஜெபிப்போம், சத்துருக்களை சிநேகிப்போம். நாம் ஸ்தோத்திரம் நாம் பேச வேண்டியதில்லை, கர்த்தர் பேச நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு குடி ஓடி உட்புகுவதில்லை, அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. அவனுக்கு நிற்காங்க முடியாது. அவனுடைய கிரியைகளை சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று நாம் பயந்து கொண்டிருக்கிற ஜீவனுக்காக போராடி அவர் தன் ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் கடைசி துளி சொட்டு ரத்தம் நமக்காக பரிந்து பேசி நம்மை விடுவித்து இம்மட்டுமாய் சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கு, நீங்கள் சொல்லணும் என்னை, என் பிள்ளைகள், அந்த பேரை போட்டு என் சத்துருக்களை என் பிள்ளைகளிலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் விடுவிக்க போகிறார். எந்தெந்த காரியெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய காரியங்கள் சிக்கி இருக்கிறதோ அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி அந்த இடத்துல ஜெயித்து பெற்றுக்கொள்வோம். அறிக்கையிடுவோம், ஸ்தோத்திரம் அறிக்கையிடுவோம். ரோமர் 10 சொல்லப்பட்டபடி அறிக்கையிட்டால் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரீபாலா துரபா, அந்த வார்த்தைகள் நம்ம இந்த மாதத்தில் நம்மை கர்த்தர் எந்தெந்த காரியங்கள்லாம் சத்ரு சூழ்ந்து பாளையமிட்டு கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் தேவ கிருபை நமக்கு ஒத்தாசையாக இருக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை அங்கே ஆளுகை செய்ய போகிறது. இந்த மாதத்தில் அவர் ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு தெரியாது. கர்த்தர் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவன் நமக்கு கொடுக்கும்படி அவர் சமாதானத்தின் தேவன் நன்மையானவைகளை செய்து முடிக்கப் போகிறார். ஒன்று கூடி நாம் ஜெபிப்போம், ஜெயம் கொள்ளுவோம், சத்துருக்களை சிநேகிப்போம். அவர்களுடைய ஸ்தோத்திரம் தீமையான காரியங்கள் அல்ல, நன்மையானவற்றை கர்த்தரிடத்தில் சொல்லி அவர்களுக்காய் பரிந்து பேசுவோம், அவர்களை சிநேகிப்போம். அவருடைய ஆபத்துக்காலில் இக்கட்டு வேலை அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அன்பு கூறுவோம். அந்த சத்துருக்களை நாம் ஜெயிக்க மிதிக்க ஸ்தோத்திரம் நாம் மீட்டெடுக்கப்பட்ட சந்ததி என்பதை அவர்கள் முன்பாக நாம் நிரூபிக்கத்தக்கதாக நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயித்தவர் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொள்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தை நம்மோடு பேசட்டும். தொடர்ந்து கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்.